ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த இடத்திலே நான் என்னுடைய மனதில் உள்ள ஒரு சில காரியங்களை, ஒரு சில பாரங்களை நான் என்ன செய்கிறேன்னா சொல்லுகிறேன். அதனால் தயவுசெய்து கவனமாக கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 26வது வசனத்தில், என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட செலவிடுகிறதான அந்த நேரத்தில் முதலாவதாக, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், நான் செட்டில் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் போய் பிரதர் சொல்லுவாங்க, சாக் பிரதர் சொல்லுவாங்க, ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன செய்வான்னா, ஒவ்வொரு நாளும், அதுவும் நம்ம வீட்டில் கொடுக்குறோம், ஏதோ சின்ன காசு தான் கொடுப்போம், ரொம்ப கொடுக்க மாட்டோம். யாரும் 50 100ன்னு யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு சில ஏதாவது என்னது காசு கொடுப்போம். ஆனால் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த நபர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து நம்மளுடைய வீட்டுக்கு என்ன செய்வார், வருவார். ஏன்னா நேற்று தான் வந்தார், ஏன் இன்றைக்கும் வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் எளிமை உள்ளவர், அவர் ஏழ்மை உள்ளவர். அதுபோல் நம்மளுடைய மனது எப்போதும் ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கும் என்ன செய்யுங்கன்னா தயவுசெய்து மன்னிங்க, நான் என்ன செய்திருக்கிறேன்னா இப்படியெல்லாம் நான் நடந்திருக்கலாம், ஆனால் நான் இப்படி நடந்தேன், இந்த இடத்துல நான் கோவப்படாமல் இருந்திருக்கலாம், இந்த இடத்துல நான் எரிச்சல் படாமல் இருந்திருக்கலாம், முறுமுறுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்கலையே ஆண்டவரே, தயவுசெய்து என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்ன செய்யுங்க, என்னை கழுவுங்க, இன்றைக்கு தேவையான உங்களுடைய கிருபை என்ன செய்யுங்க, தாங்க, பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாரும் நம்ம கேட்போம். கண்டிப்பாக எந்த சந்தேகமே கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி தான் போய் நிற்கிறேன். ரொம்ப கதறி கெஞ்சி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், நான் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்ற ஒரு ஆவி, வார்த்தை கிடையாது, ஆவி. அந்த ஆவியில் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆவியோடு கூட இருக்கும் பொழுது, அதுதான் சபையோட வளர்ச்சியை ஒழிய வேறு நல்லா பாட்டு பாடுறது, அல்லது நல்ல கை தட்டுறது, அல்லது நல்ல சத்தமாக ப்ரேயர் பண்ணுறது அது அல்ல. அதை விட மேலாக என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட ஒரு செமையான உறவில் இருக்குதா, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தாகத்தோட இருக்குதா அப்படின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல நம்மிடத்தில், நம்முடைய குடும்பத்தில் நான் ஒரு தவறு செய்கிறேன், தவறு செய்யும் பொழுது இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லி நான் உணர்த்தப்படுகிறேன், அல்லது ஏன்பா நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, அல்லது என்னுடைய பையன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன், அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா, என்னிடத்தில் பொறுமையாக இருங்கள், என்னிடத்தில் பொறுமையாக இருங்க, நான் என்ன செஞ்சிடறேன், சரி பண்ணிக்கிறேன்,
நான் சரி பண்ணிக்கிறேன், என்னிடத்தில் பொறுமையாக இருங்க. அதுபோல் நாம் என்ன செய்கிறோம்னா இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவியாகிய என் மீது கிருபையாக இரும் அப்படின்னு அந்த 2 பேரில் ஒருத்தர் கேட்டார். அவர் நீதிமானாக்கப்பட்டார். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீதிமானாக்கப்பட்ட ஒருவர், நான் அப்படி தான் என்ன செய்கிறேன்னா கேட்குறேன். நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா என்னை மன்னிக்கிறார். இப்போ நான் பட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும், இங்கிலீஷில் என்னென்னா கடன் எல்லாவற்றையும் இருக்கு, கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இது நியாயமாக இருக்கா? இப்போ தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் பிச்சைக்காரன் மேலே என்ன செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அல்லது பாவியாகி என் மீது கிருபையாயிரும். நான் இப்போ தான் என்ன செஞ்சுருக்கேன், நீதிமான் ஆயிருக்கேன். ஆண்டவர் கழுவிட்டார், அவர் மன்னிச்சிட்டாரு. அது மன்னிக்கப்பட்டது அதிகமான மன்னிக்கப்பட்டது. மன்னிப்புன்றது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மன்னிப்பு. அதற்கு 10,000 தாளந்து, ஒரு தாளந்துன்றது 27 கிலோ, 30 கிலோ கூட வச்சுக்கலாம். 27 கிலோ ஒரு தாளந்துன்றது. 10,000 தாளந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அது 27 × 10,000 போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் 2,10,000 வரும். அந்த அளவுக்கு அது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது எனக்கு மன்னிக்கப்பட்டது. நான் ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஒரு கிலோ தாளந்துன்றது அவ்வளவு வேலி உள்ளது. அப்போ எனக்கு மன்னிக்கப்பட்டது அதிகம், ரொம்ப மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் இப்போ 100 வெள்ளின்றது மெசேஜ் பைபிளில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் $10 அப்படின்னு போட்டிருக்கு. $10 ரொம்ப கம்மியான ஒரு தொகை. இது 22 டன் கணக்கில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 21, அதாவது 2100 டன் வெள்ளி அது ஆனால் இப்போ பணம் எவ்வளவு அப்படின்னா $10 தான். $10 அந்த $10 நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கழுத்தை என்ன செய்கிறேன், பிடிக்கிறேன். நம்ம கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே. நான் அதான் முதலே சொன்னேன், நான் என்னுடைய மன பாரத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம யாரையாவது ஒருத்தவங்க எதையாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம், உடனே என்ன செய்கிறோம்னா நல்ல கழுத்தை என்ன செய்கிறோம், நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி, பார்த்தியா நீ என்ன செஞ்சிட்ட, தப்பு பண்ணிட்டல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, அல்லது இந்த தப்புக்கெலாம் இப்போ தானே நான் போய் ஆண்டவர்கிட்ட நின்றேன், ரொம்ப கெஞ்சியில் கேட்டேன், ஒரு பிச்சைக்காரனை போல கேட்டேன். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மறந்து விடுகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மன்னிக்கிறோம், அந்த மன்னிப்பு இன்னும் அதிகமாகணும். இன்னும் அதுதான் ஒரு சபையோட வளர்ச்சி. ஒரு சபையோட வளர்ச்சி எதில் இருக்குன்னா, ஒருவர் அன்பு கூறுவதிலையும் மன்னிக்கிறதுலையும், என்னுடைய கேரக்டர்ஸ், என்னுடைய குணாதிசயங்கள் வளர்றதுலையும் தான் இருக்குது. அதுக்கு மாறாக நான் சொன்னது போல் பாட்டுலேயோ மியூசிக்லேயோ வேறு எதுலேயுமே இல்லை. அது நமக்கு தெரியும், அதெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அப்போ ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், மற்றவர்களை நான் கொஞ்சம் கூட அதுபோல் பிடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, கழுத்தை பிடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யட்டும், அப்படியே ரொம்ப தாழ்ந்து. இதில் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போகும்போது நான் பிச்சைக்காரன்னு சொல்கிறோம், ஆனால் மனுஷன்கிட்ட வரும்போது நான் என்ன செய்கிறேன், நெஞ்ச தூக்குறேன். நான் என்னையே தான் சொல்கிறேன், நான் வேறு யாரையும் சொல்லலை, நான் என்னையே தான் சொல்கிறேன். பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட போகும்போது என்ன செய்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு பிச்சைக்காரன் போல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டு கிருபையை நம்ம பெறுறோம். சரி, ரைட்டு. ஆனால் இன்னொரு சகோதரனை நான் பார்க்கும் பொழுது நான் இப்போ பெரியவனாகிறேன் அப்படின்னா
எந்த அளவுக்கு அது நியாயமாக இருக்கும்? அது அநியாயம் கிடையாதா? அது உண்மையிலே அநியாயம். அதனால் ஆண்டவரே, நான் எந்த குறைகளை நான் பார்க்கிறேனோ அந்த குறைகளை நான் அப்படியே முழு இருதயமாய் மன்னிக்க. அதனால தான் அந்த இடத்துல லாஸ்ட்டில் சொல்கிறாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், அழகாக இருக்குது, இங்கிலீஷில் கூட அப்படி இல்லை, தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது, மனப்பூர்வமாய் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை, இங்கிலீஷில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சிஸ்டர்ஸ் விடக்கூடாது, அவங்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஏன்னா நான் மன்னிக்கப்பட்டது எதுவும் கிடையாதுன்னா அது கேரண்டிலாம் கிடையாது. கேரண்டியா? நிறையா பேர் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதில் அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னிக்கப்பட்டது அது மன்னிக்கப்பட்டிருக்கு. நான் என்னுடைய சுபாவம் மற்றவங்கள்ட்ட நான் கழுத்தை பிடிச்சேன் அப்படின்னா அந்த மன்னிப்பு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். ஆண்டவர் இதை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பேதுரு அப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ? அப்படின்னா 7 தரம் அப்படின்றது அது ஒரு பெரிய காரியம். 7 தரம்ன்றது ஒரு பெரிய காரியம். ஒரு நாளில் ஒரு 7 தடக்க ஒருத்தர் வர்றாரு, 7 தடக்கையும் தப்பு செய்கிறாரு, ஆனால் 7 தடக்கையும் நான் மன்னிக்கிறேன்றது அது ஒரு பெரிய காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நோ அப்படின்றார். ஆண்டவர் அப்படி இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது, நோ. எடுத்தோடனே இல்லை நான் சொல்கிறத கேளுப்பா. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து, ஆண்டவரே, நான் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மாமியாரை, என்னுடைய மாமனாரை, இப்படி ஒவ்வொன்றும் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதில் போட்டு, ஆண்டவரே, நான் முழு இருதயமாக என்ன செய்வேன்னா மனப்பூர்வமாய் மன்னிப்பேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். கண்டிப்பாக உதவி செய்வார், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாங்க. என்னுடைய இருதயம் சம்பந்தமானது எல்லாமே, வார்த்தை சம்பந்தம் இல்லை. வார்த்தை என்ன வேணாலும் ஜாலம் பண்ணிடலாம், வார்த்தையில் ஜாலம் பண்ணலாம், சத்தம் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் அங்கே ஆண்டவர்கிட்ட எடுபடாது. ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்வதே காரியம் அப்படின்றது போல் அவருடைய கற்பனையை நாம் என்ன செய்யணும்னா கை கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவரில் ஒருவர் நாம் என்ன செய்யணும்னா அன்பாக இருக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் நான் மன்னிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது, எபேசியரில் இருக்குது, கொலோசையரில் இருக்குது. ஆனால் இதை பூரா எடுத்து காட்டி, ஆனால் இது பூரா எனக்கு தெரியும், நான் எடுத்தேன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போ ஓகே, நல்லா திருப்தியாக ஆயிடுச்சா அப்படின்னா அது திருப்தியா? அது அல்ல. ஆண்டவரே, என்னுடைய இருதயம், என்னுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதரன், என்னுடைய முன்னாடி இருக்கிற சகோதரன், என்னுடைய பின்னாடி இருக்கிற சகோதரன், நான் முழு இருதயமாய் மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன் தவற்றை. ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா மீறுதல். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். நீங்கள் மன்னிங்கன்றது போது அது சாதாரணது இல்லை, அது மீறுதலை. ஆனால் சின்ன குற்றத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் அது நம்ம இன்னும் வளரலை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சபையாய் வளர வேண்டும், குடும்பமாய் வளர வேண்டும், பிள்ளைகள் அப்படி இருக்கணும், வாலிபர்கள் அப்படி இருக்கணும், அம்மா அப்பா அப்படி இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. வயதானவர்கள் அப்படி இருக்கணும். வயதானவர்கள் அப்படியே வயதாக அப்படியே இழந்துடக்கூடாது. அப்படி தானே நிறைய பேருக்கு நடக்குது. அப்படி இல்லாமல், ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், 86 வயசு பிரதருக்கு, அவர் இன்றைக்கும் அப்படியே சும்மா கன்னாக இருக்கிறார். அவர் அப்படியே ரொம்ப சுய நினைவோடு இருந்து அவ்வளோ நல்லா என்ன செய்கிறாரு, நம்முடைய சாக் பிரதர் சொல்கிறாரு எல்லாத்தையும்.
நம்மளும் ஆண்டவரே நான் அதுபோல இருக்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, மற்றவர்களை மன்னிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வேளையிலும் கூட எனக்குள்ள இருக்கிறதான இன்னொரு பாரத்தை நான் சொல்லுகிறேன். நம்மளுடைய சபையில் வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்கள் நான் இப்படி நினச்சி பார்த்தேன், வாலிபர்கள் என்னை பார்த்து பயப்படுறாங்களா? இல்லை, இந்த பிரதர்ட்டெல்லாம் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வராது. ஆனால் அவர்களுக்குள்ளாக வருகிறதா என்னை குறித்து? அல்லது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை வச்சுக்காங்களேன். இப்போ ஆசீர்வாதம் என்னைய பார்க்குறாரு ஒரு வாலிபர், அல்ல ஒரு வாலிபர் தங்கச்சி பார்க்குறாங்க, உடனே எப்பா கொஞ்சம் விலகி போயிடுவோம்பா அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்களா பயந்துக்கிட்டு? அல்லது இல்லை, இந்த பிரதரா நம்ம என்ன செய்யலாம், அவங்கள அணுகலாம், அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருக்கிறதா? நம் வாலிபர்களை ஒரு போதகர், இன்னொரு சபையில் உள்ள ஒரு போதகர் அவர் சொல்லப்போ, இந்த நாட்கள் கொடுமையான நாட்கள், வாலிபர்கள் மீது நம்ம இறக்க தான் படணும். அது தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நம்ம அவர்கள் மீது இரக்கம்தான் படணுமே ஒழிய அவர்களை எந்த வகையிலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் பட்டார்னு கையை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, இல்லை நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க சபையை விட்டே போயிடுவாங்க அப்படின்னார். அது உண்மை. நீங்கள் ரொம்ப கராராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்ட்டே நீங்கள் ரொம்ப கராராக இருந்தால் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, எப்பா இந்த சபை வேணாம்ப்பா, நான் என்ன செஞ்சிடறேன், நான் இன்னொரு சபைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இது உண்மை. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நான் அதாவது ரொம்ப அதிகப்படுத்தி நான் பேசலை, இது உண்மை. அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் பிறரை மன்னிக்கணும். பிறரை நான் என்ன செய்யணும்னா எந்த அளவுக்கு அவர்களை அரவணைக்கணுமோ அந்த அளவுக்கு அரவணைக்கணும். அதற்கு அர்த்தம் என்ன கிடையாதுன்னா அவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் ஒன்றும் சொல்லவே கூடாது, அப்படி கிடையாது. அது கிடையாது. அவங்களுக்கு தெரியும், அது நம்ம பாவம் செஞ்சால் அவங்களுக்கே தெரியும், அது நியாயம் இல்லாதது, பிரதர் செய்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய பேச்சு, என்னுடைய முகபாவனை அதெல்லாம் அவங்கள எனக்கிட்ட நெருக்குதா, நெருங்கி வர செய்தா, அல்லது தள்ளி போக செய்தா? ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. நம்ம இல்லாட்டினா இளைஞர்களை என்ன செஞ்சுருவோம், தம்பிமார்களை தங்கச்சிமார்களை இழந்து போய்விடுவோம். நம்ம நினைப்போம் நம்ம பெரிய பரிசுத்தமானு நினைப்போம். ஆனால் கொசுக்கு இல்லாதபடி ஆண்டவர் சொன்னார், கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை என்ன செய்கிறீங்க, விழுங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப கராராக சொன்னார் ஆண்டவர், ரொம்ப கராராக சொன்னார். ரொம்ப அது மோசமானது. ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. நான் ஒரு கேரக்டரை மட்டும் காண்பிக்கிறேன், நேரமாகவே இருக்காது, பரவாயில்ல, நான் இருக்கிறவரை நான் அதை என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் நடபடி புஸ்தகம் 15வது அதிகாரம். அதில் 2 கேரக்டரை சொல்லலாம்னு நினச்சேன். சவுலையும் சொல்லலாம்னு நினச்சேன். அந்த ஜான் மார்க்னா யோவான் என்ற மார்க்கு, அல்ல யோவான் என்ற மார்க் அப்படின்னு வரும். 2 கேரக்டர் இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டரை எடுத்துக்குவோம். ஏன்னா சவுல் அவர் பாவம் அனாதையாக இருந்தார். அவரை கூட்டிகிட்டு சேர்த்தது யார் அப்படின்னா பர்னபாலாம் உண்மையிலே அவர் பெரிய ஒரு தியாகின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணவே இல்லை. அவர் பெரிய தியாகி. உண்மையிலே நான் சொல்கிறேங்க. நம்ம நினைக்கிறோம் பவுல் ரொம்ப பவுல் உண்மையிலே பெரியவர் தான், நான் அவர் சிறியவர்லாம் சொல்ல வரல. ஆனால் ஒரு பரலோகத்தில் போய் நம்ம அவரை விட பர்னபா பெரியவர் அப்படின்றத நான் கண்டிப்பாக பார்ப்பேன்றத நான் நம்புகிறேன். ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல பவுல் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவரை சேர்த்து கொண்டு பர்னபா தான் என்ன செய்தார்னா அறிமுகப்படுத்தி அவரை எல்லாம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் தான் பவுல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பர்னபா பவுல் அப்படின்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, அது பவுல் பர்னபா அப்படின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் தியாகம் செய்தார்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பாருங்கள்,
36வது வசனத்தை வாசிக்கிறேன். 15:36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதில் பார்த்துங்க, அந்த சகோதரனை நான் நினச்சேன் அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், பவுல் வந்து எவ்வளோ பெரியவர். அவர் ஒருவேளை சாக் பிரதர் போல் நம்ம இப்போ நினைக்கிறோம்ல, அதுபோல் பவுல் வந்து ரொம்ப பெரியவர். அவ்வளவு வயதில் நான் சொல்லலை. வயது வேணால் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் ஒரே இதாக இருந்திருக்கலாம், அல்லது கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவிக்குரிய ஒரு தரத்தில் வந்து அவ்வளோ பெரியவர். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் வேணான்னு சொல்லிவிட்டார். அது எனக்கு என்னமோ அது ஒத்துக்கிட முடியல. கண்டிப்பாக ஒத்துக்கிடவே மாட்டேன் நான்லாம். அவர் வேணான்னு சொல்லிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை பர்னபா என்ன செய்தார்னா சேர்த்து கொண்டார். நான் நினைக்கிறேன் அவர் இனத்தார்ன்றதுனால கண்டிப்பாக அவர் அதை செய்யலை. அது பரலோகத்தில் போட தெரியும். நீங்கள் வேணால் நினைக்கலாம் இனத்தாராக இருக்கலாம் அப்படி இப்படின்னு, ஏன்னா இனத்தாரெலாம் எழுதியிருக்கு அதுக்காண்டி. ஆனால் அவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் என்ன செய்தார்னா சொந்த ஊருக்கே போயிட்டார். திருப்பி சீப்ரு தீவு அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே இருந்து அங்கே பர்னபா என்ன செய்தார்னா இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். மார்க்குவும் என்ன செய்தார்னா கடைசியில் இரத்த சாட்சியாக தான் என்ன செய்தார்னா மரித்தார். அவ்வளோ பெரிய ஒரு காரியம். இந்த இடத்துல அதை மட்டும் நாம் பார்ப்போம். பாருங்கள், அப்போஸ்தலர் 12:12 நான் வாசிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதுதான் அவருடைய வீடு. அந்த மார்க்கு நான் சொன்னேன் இல்லை, யோவான் தானே போட்டிருக்கு. மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவான் அவருடைய வீடு. அது அவருடைய வீடு. அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா ப்ரேயர் காலாகவே கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வீடு கொடுத்தார்ல மேல் மாடி, அதுவே இந்த மார்க்கு அவருடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய அப்பா இருந்திருக்கலாம். இப்போ அவருடைய மகன் வந்து ரொம்ப வாலிபன். அவன் ரொம்ப சிறுவன்னா நான் சொல்ல முடியாது, வாலிபன் அவன். அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பார்க்குறோம். இதே இது பார்த்திங்கன்னா பின் நாட்களில் இதில் ஒரு வசனம் இருக்கிறது. அது வேணால் 13:13 இப்படி இருக்குது. பவுல் வந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார்ல, பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கு இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து, யோவான்னா அந்த யோவான் மார்க்கா அவர் என்ன செய்தார்னா எருசலேமுக்கு திரும்பி போகிறாங்க. அவர் இடையிலே போயிட்டார். அதனால தான் வேணாம் சொன்னார் அவர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4:10. கொலோசையர் 4:10 நானே வாசிக்கிறேன். கொலோசையர் 4:10 என்னோட கூட அதில் பார்த்தீங்கன்னா பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் வாயாலே சொல்கிறார். பாருங்களேன். அப்போ ஒருவேளை பர்னபா கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு நிறையா வசனங்கள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலேமோனில் இருக்குது, 2 தீமோத்தி 4:11 அதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யோவான் மார்க்கு என்னும் யோவான் அவரை குறித்து தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். ஆண்டவரே, நான் வாலிப தங்கச்சிமார்களை, வாலிப தம்பிமார்களை நாம் அணுகும் பொழுது, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அணுகும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும்.
எந்த வகையிலையும் அவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப தேவையில்லாமல் போட்டு என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, உதவியாக இருக்க வேண்டும். அதில் தான் அந்த இந்த காரியம் என்னுடைய மனசில் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா உங்கள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பிரசங்கம் கிடையாது, மெய்யாகவே ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்னா ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வார்த்தைகள். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, இது போன்ற வாலிபர்களுக்கு, வாலிப தங்கைமார்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா கை கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்னா கண்டிப்பாக உதவி செய்வார். இதே போல் இன்னும் நிறைய காரியங்கள், பாரங்கள் இருக்குது. வருகிற நாட்களில் நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். ஆமாம். மத்தேயு 18:26 அந்த வசனத்தை திரும்ப எடுத்துக்கொள்வோம். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன சூழ்நிலையில் இந்த மனுஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசினார் அப்படிங்கிறத 25 நாம் பார்ப்போம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்போ இந்த 2 வசனத்தையும் நல்லா கவனிப்போம். கடன் கொடுத்தவர் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, கடன் கேட்கிறார். இவர் எப்படி கேட்குறாருன்னு பாருங்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்கள் உலகத்தில் யார்ட்டையாவது நீங்கள் கடன் கொடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடன் நம்ம கொடுக்கும்போது நம்மள்ட்ட வந்து ரொம்ப இணக்கமாக ஐயா 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 நம்மள்ட்ட சொல்லி தொல்லை பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. அது என்னன்னு தெரியல, அது அவங்களுடைய இயல்பாக என்னன்னு தெரியலை. கடன் கேட்டால் கொடுக்காம நீ அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம போய் கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன், தாரேன்னு தானே சொல்கிறேன், எங்கே ஓடியா போகிறேன், தாரேன், இப்படி நம்மளை வந்து ஒரு அவ்வளோதான். அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு பொறுமைக்கு அளவு இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் நம்மளை கிறுக்காக்குவாங்க. என்னடா அது, கொடுத்ததை திரும்ப கேட்குறேன், கொடுக்க வேண்டியதானே, இப்போ நான் கொடுக்காம உன்னை ஓடியா போயிட்டேன், இப்படி பேசுகிறவங்க இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசியிருக்கான்னு பாருங்கள். சில பேர் நம்ம வந்து கடன் கேட்கும்போது, கடன் கொடுத்த கடனை திரும்ப கேட்கும்போது, இந்தோரு உனக்கு வழி இல்லைன்னா ஒன்று செய், நீ போய் என்ன செய்யணும் அப்படின்னா உன்னோட உண்டானது விற்று நீ என்னது அதில் என்ன இருக்குன்னா அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அதாவது பெண் ஜாதியை விற்கிறது தான் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உன் பெண் ஜாதியை விற்று, இந்த கடன் வேணும்னா காசு கேளு, அதோடு நிறுத்திக்க. சும்மா இந்த பிள்ளையை விற்கிறது பெண்டாட்டியை விற்கிறதெல்லாம் பேசுனா மரியாதை இல்லை. இப்படி பேசுகிற ஆளுகள் இருக்காங்க. ஆனால் எனக்கு உண்மையில் ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். இந்த மனுஷன் பேசுகிற விதத்தை பாருங்களேன். அவன் என்ன சொல்கிறான், கடன் பட்டுட்டோம், நம்ம தான் அதை செலுத்தி தீர்க்கணும். அவன் உடனே அந்த ஆள் இப்படி ஒரு விவஸ்தை இல்லாமல் கேட்குறானே, நமக்கு நிர்வாகம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விவஸ்தை இல்லாமல் கேட்குறானே, பெண்டாட்டிலாம் விற்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் தகாத ஒரு வார்த்தை, கூறுகட்டவனாக இருப்பான் இருக்கு. அப்படிலாம் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், அப்புறம் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நல்லவர்கள் கடன் கொடுத்தாங்கன்னா, சே நான் உன்னை புரியாமல் இப்படி கேட்டனே, அது அவங்களுக்கு ரொம்ப வலிச்சிரும். நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், தம்பி இதை விட அந்த டைம் வெரி குட், ஏன்னா அதுதான் முக்கியம். நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன். ஏன்னா நான் வேதாகமத்தில் வாய்ச்சிருக்கிறேன், யாராவது உன்னிடத்தில் கேட்டால் கொடுக்கணும்.
ஆனால் சில சமயங்களில் இப்படி நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்காக நீ வந்துட்டு என்ன செய்ய குறுவட்டவனாக இருக்காது, கேட்குறவங்களாம் கொடுக்காத அப்படின்னு இருக்கு. நம்மளும் கேள்வி அதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது நீங்கள் அது எனக்கு கரெக்டாக அந்த வசனம் தெரியல. 5 எடுத்துருவேனான்னு தெரியல. நான் 5:42 உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கோம், திரும்ப கொடுப்பான் என்று நினைத்து. இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கடன் கொடுப்போமான்னு கடன் கொடுக்க மாட்டோம். ஆனால் கடன் கொடுக்கணும். இப்போ நான் ஒருத்தர் கடன் கொடுத்தேன். கடன் கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு உடனே தரேன்னார் சார். உடனே. அது எப்போ தெரியுமா? நான் வந்து ஒரு சீஃப் ஏயூஆராக எங்கள் காலேஜ்லேருந்து நான் இன்னொரு காலேஜுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இடத்துல 100-150 மைல் தள்ளி போய் அங்கே டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, ப்ளீஸ் சார் கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க. எவ்வளோ வேணும்? இல்லை அவசரமாக தேவைப்படுதுன்னு. நான் கொடுத்தேன். நீங்கள் எவ்வளோலாம் கேட்காதீங்க, கொடுத்துட்டேன். அவர் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அந்த டியூட்டி பார்க்குற 10 நாளில் எனக்கு என்ன செஞ்சுருக்கணும்? அவர் கொடுக்கல. 10 நாள் ஆகிப்போச்சு, 1 மாதம் ஆகிப்போச்சு, 1 செமஸ்டர் ஆகிப்போச்சு, 1 வருஷம் ஆகிப்போச்சு, அவர் கொடுக்கல. ஒரு நாள் நான் நினச்சிக்கிட்டேன், இப்படி நினச்சிட்டேன், நான் பைத்தியக்காரன் போல இருக்கு, அவன் இப்படி ஏமாத்துறான்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணிட்டேன். வேற ஒன்றும் சொல்லலை. சார் இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அவ்வளோதாங்க நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நீங்கள் வாங்கினீங்களே சார். சார் 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 மறக்கலை சார், நான் கொடுத்துட்றேன். அவர் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனால் நான் தூங்க முடியல. ஏன் தெரியுமா? உனக்கு நான் காசா இல்லை. என்னை கேட்டிருந்தா அவனை கொடுத்துருக்க மாட்டேன். அவனை போய் நீ என்ன பெரிய நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள தினம் இருந்து உங்களை நடத்தினா தெரியும். அப்போ நியாயமாகத்தானே செய்கிறேன், நீதியாகத்தானே கேட்குறேன், இன்னும் சத்தமே போடலையெல்லாம் பேசவே முடியாது. ஆவியானவர் தூக்கப்படுவார். என்னடா வித்தியாசமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். ஆனால் இப்படி இருக்கிற மனுஷங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி செய்வாங்க தெரியுமா? நம்மள்கிட்ட இப்படி கேட்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட கடன் பட்டவங்கள்ட்ட போய் எப்படி நடப்பாங்க? அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிடிச்சி என்ன செய்வார்? சிறையில் போடுவார். எனவே நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, என்னிட்ட கடன் வாங்கிட்டு கூட அப்படி நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடன்காரன் வர ஒளிஞ்சுக்கிறோன்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறாம அண்ணன் தான் நம்மளை அண்ணன் புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி இந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்களா? ஏய் வராப்பில் ஓடி போயிரு, அப்படி ஓடி போயிடுவாங்களா? நான் நினச்சி பார்த்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவருக்கு வந்து அவர் பாருங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஓய்வு நாளில் கதிரை கொய்து என்ன செய்கிறாங்க? தின்றாங்க. உடனே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து, என்ன உங்கள் இப்படி பண்ணுறாங்க இந்த ஆளுகள்லாம் அப்படின்னு. இவர் என்ன செய்கிறாரு வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறாரு. யாருக்கு? சீஷர்களுக்கு. ஏசு இப்படி இருந்துருப்பாரா? வக்காலத்து வாங்குவாரா அப்படின்னா வாங்குறாரு. சில சமயத்தில் எந்த அளவுக்கு போகிறாருன்னா, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதா? அந்த காலத்தில் தாவீது அவன் தேவ சமூகத்து அப்பங்களை அவன் சாப்பிட்டதும் இல்லாமல் அவனோட கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே, அதனால் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏசு இப்படி இல்லாமல் பேசுவார். அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்க வேணாமா? ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தார். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, அது ராப்போஜனம். அவர் ரொம்ப சோகமாக தான் இருந்திருப்பார். ஏன்னா அவ்வளோதான், அந்த சீஷர்கள்லாம் விட்டு நான் பிரிய போகிறேன். அதே சமயத்தில் ஒரு மனுஷனுக்கு, ஒரு நீதிமானுக்கு நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் என்ன நடக்க போகுது. அந்த நேரத்தில் கூட ஒரு சீஷன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய மார்பில் சாய முடியும். இயேசுனுடைய மார்பில் சாய முடியும். இயேசு அதுக்கு இடம் கொடுத்தார். அதை இங்கேயும் வேற, அதெல்லாம் எழுதி வைக்காதீங்க, அவரை பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் மார்பில் சாஞ்சாலும் சாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அதை மறைச்சிட்டாரா? எந்த அளவுக்கு அவங்களுடைய நேசம் இருந்துச்சுன்னா, என் மார்பில் சாயக்கூடிய அளவுக்கு நான் அவர்களிடையே விடுதலையாக இருந்தேன்னு எழுதி வச்சிருங்க.
பின்னாடி காலங்களில் நான் அப்படிலாம் இல்லை, ஏசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நான் அப்படி ஸ்ட்ரிக்டாக இல்லை. என்னுடைய சீஷர்களுடைய மார்பில், என்னுடைய தோளில் நாம தொடாதே, ருசி பார்க்காதே. ஏசு ஸ்ட்ரிக்ட். இயேசுவை புரிஞ்சு கொள்ள சகோதரர் சரியா சொன்னாங்க தெரியுமா? சவுலுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, பர்னபாவுக்கும் நிறைய சொத்து இருந்துச்சு. ஆனால் யார் நம்ம விற்று கொடுத்தது? சவுல் இல்லை, பர்னபா தான் விற்று கொடுத்தார். உங்களுக்கு தெரியும்படி சொல்கிறேன். அவர் ஒன்றும் இல்லாமல் போனார். மாறுவோம், தேவன் நம்மை மாற்றுவாராக. நாம் ஒருவேளை அநேக ஆழமான சத்தியங்களை குறித்து பேசுகிறோம். என்னிடத்தில் அடிக்கடி ஆவியானவர் இடைபடுகிற விஷயம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அடிமட்டமான விஷயங்களிலே நாம் உலகத்தாரை காட்டிலும் மோசமாகவும் நடந்து கொள்ளுகிறோம். ஒரு சில விஷயங்கள் நான் நியாயந்திருத்து சொல்லுகிறேன். இந்த இடத்திலே ஏறத்தாழ ஒரு கணக்கின்படி அந்த ஒருவேளை அந்த பிரபு அவர் மன்னித்தது இந்த மனுஷன் மன்னிக்க முடியாததை விட 10,000 மடங்கு அதிகம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த பிரபு அந்த மனுஷனுக்கு மன்னித்தது 10,000 மடங்கு அதிகம். 100% கிடையாது, 200% கிடையாது, 10,000 மடங்கு அதிகம். அநேக நேரத்தில் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நான் நிதானித்து பார்க்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் ஒருவேளை யோசித்து பார்ப்பேன். ஆனால் அதை சொல்லக்கூட முடியாது. அநேக நேரங்களிலே நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாம் கடந்த கால வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கேவலமாக வாழ்ந்தோம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதையெல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறார் என்பதை நான் உணர்வதே இல்லை. நான் என்னுடைய மாம்சத்திலே பார்க்கிற ஒரு விஷயம், நாம் மன்னித்தோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ ஒரு சின்ன ஒரு உரசல் வரும் பொழுது 1 வருடத்திற்கு முன்பாக நடந்ததை, 10 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை, 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை நாம் சொல்லி காட்டுகிறோம். ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன், நான் அந்த நபரை மன்னித்து விட்டேன். நான் அதெல்லாம் பிரியமானவர்களே, நான் என்னை நிதானித்து சொல்லுகிறேன், அது பொய். நான் மன்னிக்கவே இல்லை. நான் மன்னித்திருந்தால், ஒரு நபரை மன்னித்திருந்தால், ஒருவேளை என்னுடைய இந்த ஹியூமன் டிசைன், தேவன் என்னை அவர் உருவாக்கி இருக்கிற விதம், நான் ஒருவேளை அதை மறந்து போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் எனக்கு பண்ணின விஷயமோ அல்லது மனைவியோ கணவனோ யாரோ ஒருவர் பண்ணின ஒரு விஷயமோ என்னை பல வருடங்கள் கழித்து அல்லது அடுத்த நாள் கூட, நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன அடுத்த நாள் கூட அது என்னை சலனமடைய செய்யுமானால் நான் மன்னிக்கவில்லை. நான் சொல்லி காட்டுகிறேன் என்றால் நான் அப்பட்டமாக மன்னிக்கவில்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், தேவன் என்னை எப்படி பார்ப்பார்? என்னுடைய மனைவியை நான் மன்னிக்க முடியவில்லை என்றால் தேவன் எனக்கு மன்னித்ததையெல்லாம் எங்கே? நான் பயப்படுகிறேன். அவர் மன்னித்த பிறகு அதை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். இனி ஒருபோதும் நினையாமலும் இருக்கிறார். அதேபோல் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு விஷயத்தை குறித்து நான் அதிகமாக ஆச்சரியப்படுவது, பிரதர் சொன்னது போல, அவர் யோவான் மார்பிலை சாய்ந்து கொண்டு எவ்வளவு அவர்களை ரொம்ப இலகுவாக பேசியிருப்பார்கள். நான் இப்படி அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். இந்த சபையில் அதாவது கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் தான் நான் இந்த சத்தியங்களை கேட்டேன். பேதுரு இயேசு கிறிஸ்துவை கூட்டி கொண்டு போய் வெளியே அவர் கடிந்து கொள்கிறார். நான் சித்தரித்து பார்ப்பேன், இயேசு கிறிஸ்து எவ்வளவு இலகுவாக இருந்திருப்பார். ஒருவேளை இங்கே பரிசுத்தங்கள் இருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். எனக்கு பரிசுத்தங்கள் பேசுகிறது அவங்க ஆவியில் பேசினாலும் என்னுடைய ஆவி குறைவால் அவங்க ஏதோ மாம்சீகமாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படின்னா அங்கிள் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கிளை வெளியே கூட்டி கொண்டு நான் கடிந்து கொண்டா எப்படி இருக்கும்? I just imagine that how Jesus Christ was freely moved among them. ஸோ அந்த விஷயங்கள் நான் எவ்வளவு இயேசு கிறிஸ்து இலகுவோ, அதே போல் மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து அங்கே மறுரூபப்படுறார்.
பேதுரு பாட்டில் உளர்றார், என்னென்னமோ உளர்றார் பேதுரு. இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கா இடம் கொடுத்திருந்தார். ஆனால் நான் பார்க்கிறேன், நான் வாலிபர்கள் மத்தியில் நான் இடைவிடும் பொழுது, நான் யதார்த்தமாக உள்ளே வரும் பொழுது அந்த வாலிபர்கள் பேசுகிறது நிறுத்துகிறார்கள் என்றால், நான் தேவனுடைய சமூகத்தில் இப்போ நான் வெட்கப்பட்டு அழுகிறேன். ஆண்டவரே, ஹவ் ஐ வாஸ் ரூட், ஹவ் ஐ ஹவ் given a false the impressive to them, how I can save them. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தேவன் ஒரு வாலிபனை இழந்து போகாதபடி, ஒரு வாலிப சகோதரியும் இழந்து போகாதபடி விசேஷமாய் வாலிபர்கள் நடத்துகிற சகோதர சகோதரிகளோட தேவன் இடைவிடுவார் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னோட அதிகமாய் கேள்வி கேட்டிருக்கிறேன். நான் உன்னுடைய எவ்வளவு மன்னித்திருக்கிறேன், நான் உன்னுடைய எவ்வளவு பாவங்களை மூடி இருக்கிறேன். பட் how you treat them, how do you behave with them, how do you look at them, it's a hypocrisy. தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறேன். நான் புதிதாக எதுவும் சொல்ல போடல. இந்த நாட்களில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு நான் போகலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். எதை குறித்துனா, ஃபஸ்ட் நம்ம ஆசிட் பிரதர் எடுத்தாங்கல்ல, அதில் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு டிஸ்பியூட் யார் யாருக்குன்னு சொன்னால், ஜான் மார்க் நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு டிஸ்பியூட். அது ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் வரலாம். ஏன் ஜான் மார்க் அவர் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஸ்பியூட் வரலாம். ஏன் சொன்னால் இது ஆக்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டாபிக். இது நிறைய நான் தமிழத்தில் நான் ஸ்டடி பண்ணதுனால நிறைய கமெண்ட்ரிஸ் யூஸ் பண்ணும்போது இதில் அது குறித்துதான ஒரு பின்னணியம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இந்த டிஸ்பியூட் பற்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவர் ஜான் மார்க் அவங்களோட கூட ஊழியத்தில் வராதனால அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்களேன். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிலிருந்து பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஸோ எங்கேருந்து போகிறாரு யோவான்? பெர்கே. ஸோ பெர்கேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு கோஸ்டல் சிட்டி, தனியாக ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன், அங்கே தான் விஷயமே இருக்குது. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து, இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, ஜான் மார்க்கெட்டில் இல்லை, யார்கிட்ட இருக்குன்னா அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்குது. சரிங்களா? பொதுவாக அந்த அப்போஸ்தலர் காலத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் there are two kinds of disciples இருந்தாங்க. ஒன்று யாருன்னு சொன்னால் ஜூஷ், யூதர்கள். இவங்க யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் யாக்கோபு இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள சேர்ந்த ஒரு குரூப். இவங்க யாருன்னு சொன்னால் பக்கா ஜூஸ். இவங்க யாரு கூட மிங்கிள் ஆகாத ஒரு ஆள். இன்னொரு டீம் இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் ஹாஃப் ஜூஸ், அதாவது யூதர்கள்லேருந்து அல்லது புறஜாதி மார்க்கத்தாரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெருசலேம் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கூடி வரும்போது அங்கே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அங்கே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த பரிசுத்தாவினரை பெற்றுக்கொண்டு அங்கங்கே இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். இப்போது இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த சர்ச் அது எதுன்னு சொன்னால் ஜெருசலேம் சர்ச். இந்த ஜென்டைல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, புறஜாதிகள், இவங்க இருக்கக்கூடிய சர்ச் எதுன்னு சொன்னால் அந்தியோகியா சர்ச். இப்போது ஜான் மார்க் என்ன பண்ணுறாருனா, அவர் இன்னும் சரியாக ஆண்டருக்குள்ளே வரல, இப்படி தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஹீஸ் இன் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த அந்தியோகியாவுக்கு நம்ம போகணுமா? ஏன் அங்கே இருக்கிறது ஃபுல்லும் யார்? ஜென்டைல்ஸ், புறஜாதிகள், ஹாஃப் ஜூஸ். இவங்க கூட இப்படி போய் நான் மிங்கிள் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். இவங்களுக்கு கூட நம்ம போகணுமா, இருக்கணுமா? என்ன பிறகு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது, பார்ப்போமா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம். இதோட சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, ஆன்டியாக், சரிங்களா, எது சொன்னதை? அந்த ஜென்டைல்ஸ் சர்ச், அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாக எதிர்த்தேன். அடுத்த வசனம், எப்படி எனில் யாக்கோபின் இடத்துலேருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே. யாக்கோபு வரல, நல்லா யோசிச்சுக்கணும். ஏன்னா யாக்கோபு இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பார்க்காத ஆள். நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் தெர் இஸ் எ ஜெருசலேம் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட் போகும். ஜேம்ஸ் எந்திரிச்சு ஒரே வார்த்தை சொல்லுவார், யாக்கோபு. அப்படியே டோட்டலாக சைலண்ட் ஆகும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வீட்டில் படித்து பாருங்கள். எப்படி யாக்கோபின் இடத்துலேருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியரோடே சாப்பிட்டான். யார்? பேதுரு. யாக்கோப்டேருந்து ஆள் வரல. யார்? ஜூயிஷ் பீப்புள் வரலை,
பியூர் ஜூவிஷ் வந்து வரலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, கம்ஃபர்டபுளாக உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஜென்டைல்ஸோட உட்காந்து சாப்பிட்டாரு. சரிங்களா, புறஜாதியினரை சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அடுத்த வசனம் வாசிங்களே. மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினால யார் போனார், பர்னபாவும் இழுப்பின. இந்த பர்னபா தான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறார், ஜான் மார்க். இப்போ டிஸ்பியூட் எங்கே வருதுன்னு தெரியுதா? ஸோ ஏன் இதை வந்து த காட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து எழுதி வச்சிருக்காருன்னா, ஊழியத்தில் அல்லது ஆண்டுடைய சுவிசேஷத்தின் பணியில் அடுத்த இதில் வரும். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவனுக்கு சொன்னது, யாராக வேணா இருக்கலாம், பவுலுடைய வியூவில் ஒன்றே ஒன்று தான், ஆண்டுடைய பார்வையில் எல்லாருமே ஈக்குவல். சுவிசேஷத்தின் நீ காஸ்பிள் நீ கொண்டு வரியா, இவன் அவன் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. காஸ்பிள் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரம் 15லேருந்து அந்த டிஸ்பியூட் நடக்குது. 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது there are 3 kinds of people. நம்ம ரொம்ப நாள் நிறைய தடவை நம்ம வாசிச்சிருக்கோம். ஒன்று யார், லீதியாள். இன்னொன்று வந்து த ரோமன் பிரிசனர், முன்னாடி இந்த ஸ்லேவ்கள். ஒரு சமுதாயத்தில் 3 மட்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுவிசேஷம் எப்படி போச்சுன்னு சொல்கிறது அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். லீதியாள் அவங்க வந்து ஷீஸ் எ மல்டி மில்லினியர், அவருக்கும் காஸ்பிள் போகுது. ரோமன் ஜெயிலர், ஹீஸ் எ கவர்மெண்ட் சர்வெண்ட், அவனுக்கும் காஸ்பிள் போகுது. எ ஸ்லேவ் கேர்ள், சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த சுவிசேஷம் போகுது. அவள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வரா? திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் காஸ்பல். பவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஏன் அந்த பசுவனை எழுதி வச்சிருக்கிறாரு தெரியுமா? சுவிசேஷத்திற்காக இவங்க அவங்க நீ பிரிச்சனா, இன்னார் மட்டும்தான் எனக்கு வேணும், இன்னார் எனக்கு வேணான்னு சொல்லி நீ பிரிச்சேன்னு சொன்னால் நீ இயேசுவின் சுவிசேஷத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். அதுதான் பவுல் அங்கே வந்து சொல்கிறார். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருந்தோன்னு சொன்னால், நான் அப்படி இருந்தேன்னு சொன்னேன், நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். தேவன் நம்ம ஒருவருக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சபையில் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உணர்த்தி வைக்கப்பட்டது என்னென்னா, ஒரே ஒரு காரியம், என்னுடைய இரக்கத்தினுடைய தாழ்ச்சியை தான் என்ன பண்ணார் தேவன் வந்து இந்த நாளில் எடுத்துரைத்தார். எப்படின்னா, நிறைய வசனங்கள் வந்து நமக்கு வந்து மனப்பாடமே தெரியும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எல்லாமே தெரிஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், அந்த கடந்து போகிற பாதையில் நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்னா. இந்த வேதத்துலேருந்து பிரதர் வந்து அந்த தொண்டையை பிடிச்சி நெரிச்ச ஒரு சம்பவம், இரக்கமற்ற அந்த உடன் ஊழியக்காரன் செய்ததை வந்து நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பாவியாகிய ஸ்திரீ இயேசுவினுடைய பாதத்தில் பரிமள தைலம் பூசினது அந்த பெத்தானியாவில் இருந்தவங்க. ஏன்னா அவங்க பெத்தானியாவில் இருந்தாங்க. அதில் நம்ம வாசிக்கையில் 4 சுவிசேஷத்துலேயும் அந்த ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்கு. அந்த பெத்தானியாவில் இருந்த அந்த சீமோன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வேதத்தில் வாசிக்கிறபடி அவர் வந்து யோவான் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவங்க பெத்தானியாவில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் அப்படின்னு மட்டும் இருக்குது. இதே இது நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அது தெளிவாக வந்து வேதத்தில் வந்து 4 விஷயத்துலையும் சொல்லியிருந்தாலும், இந்த சீமோன் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், குஷ்டரோகியாக இருந்திருக்கார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த குஷ்டரோகத்தை வந்து சுகமாக்கி இருக்கார். அந்த குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின உடனே சீமோன் என்ன பண்ணுறாரு, அவர் பரிசேயன். இயேசு என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, விருந்துக்கு போகிறார். அப்போ அந்த விருந்துக்கு போகையில் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பெத்தானியாங்கிறது ஒரு சின்ன கிராமம்தான். ஈவன் லாசரு மரியாள் மார்த்தாள் வாழ்ந்ததும் அதே கிராமம்தான். அந்த பெத்தானியாவில் போகையில் தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சீமோனுக்கு குஷ்டரோகம் குணமாக்கப்பட்டது. ஆனால் அந்த சீமோன் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இவர் அறிவார் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதத்தில் வந்து லூக்காவில் வந்து இது எழுதி வச்சிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வந்து 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேருந்து இந்த சம்பவம் வருது. அதில் 39 இப்படி எழுதியிருக்கு, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அப்போ தனக்குள்ளே சொல்லி கொண்ட உடனே தான் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து சொல்வார், ஒருத்தருக்கு வந்து நிறைய கடன் இருந்தது, நிறைய அங்கே கடன்கிற மாதிரி இங்கே பாவம் அப்போ யார் அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீமோன் வந்து
யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொல்ல, நீ சரியாக நிதானித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுவார், அந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்தி வைப்பார். இதை பேசையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஒரு 10 வருஷத்தோட கூட இருக்கலாம். நான் மதுரையில் ஒரு சின்ன பர்ச்சேஸுக்காக போகையில் அங்கே இருக்கிற ஒரு கோயில் தெருவில் நல்ல வெயில், நல்ல பசி, அந்த மாதிரி நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ ஒரு சிறு பெண் ஒரு 7 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அண்ணா 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 அந்த பிள்ளை ஒரு 25 தடவையாவது அண்ணா போட்டிருக்கோம். அண்ணா 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 கையில் என்ன பண்ணியிருக்குன்னா பென்சில் வச்சுருக்கு, கொஞ்சம் கலர் பிரிண்ட் அடிக்கிற புக்ஸ் ஆட்டம் வச்சுருக்கு. அண்ணா 5 ரூபாண்ணா 5 ரூபாண்ணா, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் உபதையாக இருக்குண்ணா, 5 ரூபாண்ணா 5 ரூபாண்ணா 5 ரூபாண்ணான்னு என் பின்னாடியே ஒரு 50 அடி தூரம் வந்து பின்னாடியே விரட்டிக்கிட்டே வருது. உடனே நான் நின்று, பாப்பா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இதை பயன்படுத்துகிற மாதிரி பிள்ளைகள் இல்லை, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க, இது 2 வாங்கிட்டு போனனாலும் எனக்கு பிரயோஜனப்படுதாது பாப்பா, நான் என்ன பண்ணுறேன், அந்த 5 ரூபாயை வந்து உனக்கு தரேன், நீ வச்சுக்க, ஆனால் வந்து எனக்கு என்னென்னா இது வேணாம் அப்படின்னு. அதுக்கு அதுவரை நடந்தது பெரிய காரியம் இல்லை. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு, ஆனால் இலவசமாக எனக்கு எதுவும் வேணாம், அதுவரை என் பின்னாடியே வந்தது இலவசமாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா அது திரும்பி போயிடுச்சு. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்துருச்சா, இது சப்ஜெக்ட் இல்லை. இது கடந்த உடனே மணி 2:30 ஆயிடுச்சு, ஒரே பசியாக இருக்குது, ஒரு ஹோட்டலுக்குள்ளே போவோம், மத்தியான சாப்பாடு முடிச்சிருப்போம், இதை தாண்டி வீட்டுக்கு போனால் 3 மணி ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், மத்தியான சாப்பாடும் சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்டுட்டு திரும்பி வரையில் அந்த ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிறவர் வந்து எப்படி நல்லா பார்த்தீங்களா, எப்படி நல்லா என்ன பண்ணுறாரு, அவர் வயிறு வரையும் வந்து தலை குனிஞ்சு என்ன பண்ணுறாரு, இப்படி கை வச்சு செய்கிறாரு. நான் என் பர்ஸில் வந்து 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டு வெளியில் வந்து கார் கதவை திறக்கிறேன். அப்போ ஆண்டவர் பேசினார், எப்போ அந்த பென்சிலும் அந்த கலர் பிரிண்ட்டும் உனக்கு வேஸ்ட்டாக போயிடும், 5 ரூபா. இப்போ நீ 10 ரூபாய்க்கு எப்போ அப்போ என்ன பண்ணுற, நீ உன் தயாளத்தை பிரசித்திப்படுத்துகிற. இங்கே என்ன பண்ணியிருக்க, அந்த 10 ரூபா கொடுத்து அப்போ நீ என்ன பண்ண, ஒரு நியாயம் திருத்த. எப்படி நியாயம் திருத்த, இந்த 5 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கிட்டு போனால் என் வீட்டில் இடத்த அடைச்சிக்கிறோம், இதை உபயோகப்படுத்துறதுக்கு என் வீட்டில் சிறு பிள்ளைகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண. அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போ அந்த என்னுடைய இருதயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன், அந்த குழந்தையினுடைய இருதயத்தையும் இந்த குனிஞ்சு வாங்கினாரே இவருடைய இருதயத்தையும் பார்த்தேன். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 10 ரூபா வாங்கிட்டு இன்னொரு தடவை குனிகிறாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணலைன்னா, 5 ரூபா வச்சுக்க பாப்பா அப்படின்னு சொன்னால், எனக்கு ஓசி வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை என் பின்னாடியே வந்தது திரும்பி வேறு பக்கம் நடந்து போயிடுச்சு, ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ அந்த சீமோன், அந்த பரிசேயனுக்கு இருந்த இருதயம் தான் இப்போ என்ன பண்ணா, ஏசு கிறிஸ்துக்கு விருந்து பண்ணி என்னை சுகமாக்கிட்டாரு. இப்போ என் தயாளத்தை நான் பிரசித்திப்படுத்துகிறேன், வீட்டில் வச்சு விருந்து வைக்கிறேன். ஆனால் இன்னொருத்தர் யார், இன்னொருத்தர் ஆண்டவர் வந்து பரிமளத்தையில் பூசினா நீ பாவி. ஸோ நான் அந்த நாள் உணர்த்திக்கப்பட்டேன், இப்படி தான் நானும் இருக்கிறேன், நான் எந்த விதத்தில் வந்து மேன்மையானம் கிடையாது, அநேக பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தயாளத்தை எங்கே போய் வெளிப்படுத்துகிறேன். ஸோ தேவன் தாமே ஒரு நாட்கள் கிருபையாக இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கையில் தான் வந்து நான் நிறைய சமயத்தில் உணர்ந்துருக்கிறேன். சபையில் வந்து சத்தியம் கேட்குறது காட்டிலும் தேவன் சில சமயம் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை கடந்து போக பண்ணையில் தான் நமக்கு வந்து சில சமயம் சுருக்குன்னு உரைக்குது. அது தேவன் அனுமதிக்கிறக்கா நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.